போன காரியம் என்ன ஆச்சு? வெற்றியா முடிச்சியா? என்ன பேசவே மாட்டேங்கிற? என்ன இது தலையை வெட்டி கொண்டாண்ட? கைய வெட்டி காலை வெட்டி கொண்டு வந்தா அடையாளம் தெரியாது இல்ல, அதனால தலையை வெட்டி கொண்டு வந்துட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு தலையை வெட்டணும். ஒரு 5 லட்சத்தை நீங்க வெட்டிடுங்க. இந்த வெட்டுறேன், ஏதோ கொண்டாந்துடுறேன். ஏப்பா கொஞ்சம் குறைச்சு கூடாதா? நமக்கு தலைங்க குறைச்சுதான் பழக்கம். முழுசாவே கொடுத்துட்றேன். அடே 5 லட்சம் ரூபாய் பொட்டி தானே? ஆமா, மாத்தி கொடுத்துறாதீங்க, கொடுங்க. இவர் தான் வால்பாறை வரதன? ஆமா. உங்களுக்கு வேணா வால்பாறை வரதன தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். வால்பாறை வரதா? ராஜா. ராஜாவா? 30 வருஷமா நான் கிரிமினல் லாயர், என்ன ஏமாத்த முடியாது. ஐயோ, இவங்க அப்பா விஸ்வநாதனை எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டோம், அந்த ரிக்ஷாக்கார பையன் சேதுவை எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டோம். கொடி மொழியும் போச்சே, இப்ப என்ன செய்யறதே தெரியலையே. சொன்னா என்ன, இவன் உயிரோட போனா தானே? நான் உயிரோட போனாலும் போலேனாலும் நீங்க எல்லாம் கூண்டோட கைலாசத்துக்கு போறது நிச்சயம். நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். நீ அனுப்பிச்சிய பொண்ணு டேப் ரெக்கார்டர் பாக்குறியா? ஏய், எங்ககிட்டே மோதிரியா? இனிமே நீ நிச்சயமா தப்பிக்க கூடாது. கொலைய நேரடியா செஞ்சு எனக்கு பழக்கம் இல்ல. இந்தா நீயே இவங்களை தீர்த்து கட்டிடு. ராஜா துப்பாக்கிய பார்த்துட்டு பயந்துட்டாப்புல. தள்ளு போ, விடாத விடாத. அவளையும் எழுத்துட்டு வாடா, சாவரத கண்ணால பாக்கட்டும். உன்னை கொல்ல எனக்கு துப்பாக்கியா? அப்புறம் ஏன் மரியாதை என்ன ஆகுறது? வாங்கடா.
மச்சா டைம் ஆச்சு, பொறுப்பிடுப்பா. அவன் அப்பாவே முதல்ல நிறுத்த சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நடந்தது நான் சொல்றேன். வந்து நிறுத்துப்பா. சின்னராஜ், நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்காக நீ உயிர் கொடுக்கவே துணிச்சிட்ட. என்ன தூக்குல போட மாட்டாங்க எனக்கு தெரியும். ஏறி கேளுங்களேன். ஏன்? நான் தான் ஒரு தப்பு செய்யலையே. எனக்கு அந்த ஆண்டவன் மேல ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அழுகுற? எனக்கு லட்சுமி ஞாபகம் வந்துடுச்சு. நாளை காலையில உனக்கு லட்சுமிக்கும் கல்யாணம். அப்ப 50,000 ரூபாய்? 50,000 நான் 50 லட்சம் கொடுக்குறேன். நீ முதல்ல போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நேரத்துக்கு கரெக்டா நான் இங்க வந்துடுறேன். ஆமாமா, முதல்ல இவங்க காரியத்தை முடிங்க. இல்லைன்னா நமக்கு பதிலா வேற யாரையாவது தூக்கல போட்டாலும் போட்டுடுவாங்க இவங்க. வாங்க. தமாஷுக்கு சொல்லி இருப்பீங்க, இவன் நிஜம்னு எடுத்துக்கிட்டு என்னையும் அடிக்க வரான். நான் உண்மையா தான் சொன்னேன். 50,000 ரூபாய் கொடுத்தாச்சுல்ல? ஆமா, வாங்கிட்டேன். உள்ள விடாத. உள்ள விட்ட உனக்கும் வேலை கிடையாது, நானும் தாலி கட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, அம்மா, ஐயோ. வணக்கம். வாங்க வாங்க கலெக்டர் சார், வாங்க. வணக்கம், வாங்க. அப்படியே போவோம். தம்பி, உங்களை பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து என்ன உள்ள கூட்டு போப்பா. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பன்பா. யார வேணாலும் உள்ள விடு, ஆனா இவரை மட்டும் உள்ள விட வேண்டாம் சின்னராஜ் சொல்லியிருக்காருங்க. ஆமாப்பா, என்ன உள்ள விட வேணாம்னு சொல்லியிருக்கான்ப்பா. சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல, காலில் விழுந்து கும்பிடுறேன். தயவு செய்து உள்ள கூட்டு போயிருப்பா. வாங்க வாங்க வாங்க. சாமி சீக்கிரம் முடிச்சிருங்க. உங்க அப்பா உள்ள வந்தாலும் வந்துடுவான். சொல்லிட்டு வந்து உள்ள விடக்கூடாதுன்னு. ஐயோ, மாப்பிள்ள பாத்துட்டாரு. நான் போறேன். வாங்க. வந்துட்டானே. யாரு உள்ள விட்டது? விடுங்க, வந்துட்டு போறாரு. இருக்கட்டும், விடுங்க. சரி, உனக்காக ஒத்துக்கிறேன். ஆனா இங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் பாரு. நீ முன்னாலே போ. ஐயோ வேணாம்ப்பா, தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாருப்பா. வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்க. ஐயர, தாலி எடுத்து குடியா. நீ சும்மாரியா? அவரு தெரியாதா? அண்ணே, உங்க ஆசீர்வாதத்தால கல்யாணம் நடந்தது. அடுத்த வருஷம் நிச்சயமா ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன். பொன் குழந்தையா பிறந்துட்டா? இதுக்கு தான் இந்த ஆளு உள்ள விடுறாரு.